ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு மாதிரியே வீட்டிலையே எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 12 பல் அளவு பூண்டு எடுத்திருக்கேன், 1 கப் அளவு திருகுன தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவு சோம்பு. இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, இந்த சுண்டை வத்தல் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஒரு 4 கரண்டி அளவு கடலெண்ணெய், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் இந்த வத்தலை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வத்தல் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுடலாம். அப்போ தான் வத்தல் நல்லா பொரிஞ்சு நல்லா வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி வத்தல் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவு கடுகு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போய் ஒரு லைட் பிங்கிஷ் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சிரும். அப்போ தான் நமக்கு குழம்பு கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். சும்மா லைட்டாக அந்த கரண்டியிலே மசிச்சு விடுங்க, தக்காளி நல்லா கரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே 4 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு 7 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ நானும் அந்த 7 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கிறேன். இந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி எண்ணெய் தெளிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணணும். அதனால் இந்த 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு லெமன்ஸ் அளவு புளி ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் அந்த புளி தண்ணியோடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த வத்தலையும் சேர்த்துக்கலாம். ஏன் நான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன்னா இது கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதனால் நான் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். இதே மணத்தக்காளி வத்தல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக ஒரு 2 பபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த சுண்டை வத்தல் தான் செய்யணும்னு இல்லை, மணத்தக்காளி வத்தல் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த வத்தல், அதோட மிதுக்க வத்தலும் நீங்கள் சேர்த்து குழம்பு வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2 ப்ரொசீஜர் இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். இறக்கி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி. எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கல்யாண வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வத்த குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.